சரியா? ஒரு சாங். எந்த சாங் வேணும்? என் அப்பனே ஏகம்பனே நயாளும் தில்லைவாழ் நடராஜனே, தாயார் இருந்தென்ன தந்தையும் இருந்தென்ன, தன் பிறவி உறவு கோடி தனமலை குவிந்தென்ன கனப்பெயர் எடுத்தென்ன, தரணியை ஆண்டும் என்ன செயர்கள் இருந்தென்ன குருவாயிருந்தென்ன, சீடர்கள் இருந்தும் என்ன சித்து பலகற்றென்ன நித்தமோ விரதங்கள் செய்தென்ன, நதிகள் எல்லாம் ஓயாது மூழ்கினும் என்ன பலன், யமுனோலை ஒன்றை கண்டு தடுக்க உதவுமா இதுவெல்லாம், யமுனோலை ஒன்றை கண்டு தடுக்க உதவுமா இதுவெல்லாம், சந்தை உறவென்றுதான் உன்னிரு பாதம் பிடித்தேன், யார் மீது உன் மனம் இருந்தாலும் உன் கடைக்கண் பார்வை அது போதுமே, யார் மீது உன் மனம் இருந்தாலும் உன் கடைக்கண் பார்வை அது போதுமே, என் அப்பனே ஏகம்பனே நயாளும் தில்லைவாழ் நடராஜனே, உன்னை விட்டெங்கு சென்றாலும் விழலாவேனோ, நம பார்வதிபதையே அரகர மகாதேவா, தென்னாருடைய சிவனே போற்றி, என்னாத்தவர்க்கும் இறைவா போற்றி. அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் எந்த சிறு தப்பு தவறுகள் செய்திருந்தாலும் எங்களை மன்னியும். இந்த 8வது மாநாட்டுக்கு வருகை தந்திருக்கிற அனைவரும், அவர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அனைவருக்கும் நல்ல சுகத்தையும் நல்ல ஆயுசையும் நல்ல வருமானத்தையும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியும் கொடுத்து நோய் நொடி இல்லாமல் மனித நேயத்தோடு தர்ம சிந்தனையோடு உண்மையோடு சத்தியத்தோடு தொழில் தர்மத்தோடு சிறந்து விளங்க வேண்டும் என்று உங்களுக்காக இறைவனிடம் இயற்கையிடம் எனக்குள் இருக்கும் சித்தரிடே சரணம். ஓம் ஸ்ரீ சர்க்குருவே சரணம். ஓம் ஸ்ரீ சர்க்குருவே சரணம். ஓம் ஸ்ரீ சர்க்குருவே சரணம். என்னை சுற்றி இருக்கிற அத்தனை ஆன்மாக்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னோடு இருந்து எப்போதும் அருள் புரிய உதவுவாயாக. சிவாய நம. ஹர நம பார்வதிபதே. பாதி பேர் அரகர மகாதேவான்னு சொல்லல, இந்த குழந்தை கூட சொல்லுங்க அரகர மகாதேவா. அதாவது 7 ஸ்வரங்கள் உண்டு சங்கீதத்தில், 7 ஸ்வரம் இருக்கு. சரி கம பத நீசா சானித ப மகரீசா. 7 ஸ்வரங்களுக்குள்ள பாட்டெல்லாம் அடங்கும். ஆனால் அம்மா பாடின பாட்டு வந்து 8 ஸ்வரத்தை தாண்டி 9வது ஸ்வரத்துக்கு போயிடுச்சு. 6 மணித்தில் வாசித்தா அவங்க குரலுக்கு இணையாக வாசிக்க முடியாது. அப்படி ஒருத்தவங்க அதுக்கு முன்பு பாடினாங்கன்னா அவங்க தான் கேபி சுந்தரம்பா, அவங்களும் அப்படி தான் பாடினாங்க. அப்படியாக இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு மாநாட்டிலையும் ஒரு சிறப்புதல் செய்கின்றோம். ஐயா ராஜலிங்க ஐயா அவர்கள் வந்து 1 நிமிடம் பேசிவிட்டு அவருடைய திருக்கரங்களாலே இந்த திருவாசக செம்மல் என்ற பட்டத்தை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கல்வியாளர், நிறைய கல்லூரியில் வந்து பல்கலைக்கழகங்களில் வந்து ஆலோசகராக இருக்கின்றார், பள்ளிக்கூடம் நடத்துகின்றார், பிஹெச் வேலை பார்த்துருக்கின்றார். இதெல்லாம் அல்லாமல்
நான் என்ன சொன்னாலும் சரி உடனே செஞ்சிருவோம் சாமின்னு எனக்கு ஒரு ஆறுதலாக ஒரு நாள் 2 நாளில் 25 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு சகோதரனாய், ஒரு நல்ல நண்பராய், பல நேரங்களில் ஒரு குருவாக இருந்து என்னை வழிநடத்துகின்றார். அவர் இந்த விழாவுக்கு வந்திருந்ததில் நான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அப்படிப்பட்ட ஒரு மனிதர்கள் கூட இறைவன் என்னை பழக வைத்ததற்கும் ரொம்ப நன்றி சொல்கின்றேன். ஒரு வார்த்தை இனியது கேட்கின் தனியொடு வேலோய், இனிது இனிது ஏகாந்தம் இனிது, அதனினும் இனிது ஆதியை தொழுதல், அதனினும் இனிது அறிவார்ந்தோரோடு சேருதல், அதனினும் இனிது கனவினும் நனவினும் நல்லோரை தொழுதல். இந்த அற்புதமான இந்த நேரத்திலே இந்த 8வது திருவாசக மாநாடு ஆவுடையார் கோவிலிலே நடைபெறுவது மிகவும் சிறப்பு. அதற்கு காரணம், ஆவுடையார் கோவிலுக்கென்று ஒரு தனி சிறப்பு உண்டு. நான் ஒரே ஒரு சிறப்பை சொல்லுகிறேன். தமிழ்நாட்டில் உள்ள ஆலயங்களிலே மிக உயரமான கோபுரங்களில் முதல் கோபுரம் ஸ்ரீரங்கம், 236 அடி உயரம். 2வது கோபுரம் திருவண்ணாமலை, 217 அடி உயரம். 3வது கோபுரம் தஞ்சை பெரிய கோவில், 216 அடி உயரம். 4வது கோபுரம் நமது ஆவுடையார் கோவில், 200 அடி உயரம். இந்த நல்ல தகவலோடு இந்த திருவாசக மாநாடு இனிதே நடைபெற்று வருகின்ற இந்த வேளையிலே நமது வெற்றிக்கனி சுவாமிகளை பற்றி நான் உங்களுக்கு ஒரு சில வரிகள் சொல்லித்தான் ஆக வேண்டும். 1996ஆம் ஆண்டு முதலாக ஆன்மீக சொற்பொழிவு என்ற ஒரு நிகழ்வை அரங்கேற்றுகின்ற பொறுப்பு அன்றைக்கு எனக்கு கிடைத்தது. அன்று துவக்கி வைத்த அந்த ஆன்மீக சொற்பொழிவை முறையாக சரியாக அவருடைய தந்தையாருடைய சொல் கேட்டு, எதற்காக சொல்லுகிறேன் என்றால், தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, 1000 உலகில் பெருமையில் இல்லை, அன்னை தந்தையே உலகின் இல்லை. அந்த சொல்லுக்கு கட்டுப்பட்டவராக அவர் தன்னை தயார்படுத்தி முறையாக சரியாக பயிற்சி எடுத்து வந்த அதன் பிறவி பலன் இன்றைக்கு திருவாசக மாநாடு என்ற ஒன்றை தமிழகமெங்கும் இன்றைக்கு 8வது மாநாடாக நடத்தி கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே மிகவும் பெருமைக்குரிய ஒன்றாகும். அது மட்டுமல்ல, அவர் இன்னும் ஒரு முற்போக்கான சிந்தனையோடு இருந்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தில் உள்ள, இன்னும் சொல்ல போனால் நம்ம இந்தியாவில் உள்ள மக்களிடையே, அதில் பெரியவர்கள், சிறியவர்கள், மாணவர்கள் இவர்களிடத்தில் இருக்கின்ற அரிய சாதனைகளை கண்டறிந்து இந்த உலகிற்கு எடுத்து காட்ட வேண்டும் என்ற ஒரு அருமையான திட்டத்தை அவர் வகுத்து கொண்டிருக்கிறார். அதற்கு நானும் அவரோடு துணையாக இருக்கிறேன். அதற்கான பெயர் மண் பயனுற என்ற ஒரு பெயரோடு அந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது. இந்த 8வது திருவாசக மாநாட்டிலே உங்கள் எல்லோருடைய ஆசீர்வாதங்களோடு அது வெற்றி வாய்மை சூட வேண்டும் என்று அன்போடு உங்களை எல்லாம் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்று சொன்னார்கள். உண்மையிலேயே அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒவ்வொருவருடைய வெற்றிக்கு பின்னாலும், ஒரு ஆண்களாக இருந்தால் பெண் காரணம் என்று சொல்வார்கள். அதே நேரத்தில் அவருடைய ஆன்மீக பயணத்திற்கு வெற்றி யார் என்று சொன்னால், அவருடைய பின்புலம் யார் என்று சொன்னால், அருமைக்குரிய சகோதரர் திரு தில்லை விநாயகம் என்றே சொல்லுவேன். அவர்களுக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுகள், வாழ்த்துக்கள். ஐயா வரவேற்புரை ஆற்றும் பொழுது ஐயா பெரியவர் ஒரு அருமையான கருத்தை சொன்னார்கள். திருவாசக மாநாடு இந்த மண்ணிலே
எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்பதை அழுத்தம் திருத்தமாக சொன்னது உண்மையிலே எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அதில் வந்து ஜியு போப் அவர்களை இங்கே எடுத்து சொல்லி திருவாசகம் எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தது, அது எப்படி 14 மொழிகளில் எப்படி மொழிபெயர்க்கப்பட்டது, அது யாரால் மொழிபெயர்க்கப்பட்டது என்பதை என்ற வரலாற்றை கேட்கின்ற பொழுது இந்த திருவாசக மாநாடு இங்கே நடைபெறுவதற்கு இது ஒரு தகுதியான இடம் என்பதற்கு இது ஒரு ஆதாரம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து அம்மா ஆனந்தி அம்மா அவர்கள் வந்து ரொம்ப அருமையான கருத்துக்களை சொன்னார்கள். அதையும் நான் உங்களுக்கு குறிப்பிட்டே ஆக வேண்டும். பெண்கள் வந்து அதாவது குங்குமம் நெற்றியில் வந்து குங்குமம் தான் முக்கியமாக இட வேண்டும். ஆனால் குங்குமத்திற்கு பதிலாக இப்பொழுதெல்லாம் செயற்கை பொட்டு தான் வைக்கிறாங்க. அது ஒரு பிடிப்பில்லாத பொட்டு, எந்த நேரத்திலும் கீழே விடும். அது மாதிரி இன்றைக்கு உள்ள சமுதாயத்தில் பெண்கள் பிடிப்பு இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது போன்ற வாழ்க்கை தேவையில்லை. மீண்டும் நீங்கள் அனைவரும் இந்த திருவாசக மாநாட்டுக்கு வருபவர்களாவது அனைவரும் குங்குமம் முறையாக சரியாக இட வேண்டும் என்ற அன்பு வேண்டுகோளை உங்களுக்கு வைக்கின்றேன். அடுத்து வார்த்தை பிரயோகத்தை பற்றி ரொம்ப அருமையாக சொன்னாங்க. வார்த்தை பிரயோகம், அதாவது ஒரு வார்த்தை வந்து அது தாயாக இருந்தாலும் சரி, தந்தையாக இருந்தாலும் சரி, அல்லது நல்ல உறவுகள் நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி, வார்த்தை பிரயோகங்களை மிகவும் கவனமாக சொல்ல வேண்டும். அதான் ஒரு பாட்டு கூட நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க, பழைய பாடல். பந்து எடுத்து விட்டு எறிந்தால் சுவர் மேல் பட்டவுடன் திரும்பி வரும், இந்த தத்துவத்தை தான் அறிந்தால் பிறர்க்கு தீங்கு செய்ய எண்ணம் வருமோன்னு ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது இந்த பாட்டை கேட்டிருக்கீங்களா? அதனால் நாம் எந்த வார்த்தையை நாம் பிரயோகித்தாலும் அந்த வார்த்தை பிரயோகிக்கு பலன் திரும்பி உடனடியாக வந்து சேரும். அதில் என்னால் வந்து அம்மா வந்து உதாரணத்தோடு சொன்னாங்க. எனக்கும் அந்த மாதிரி நிறைய உதாரணங்கள்லாம் இருக்குது, நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அது மாதிரியான சம்பவங்கள் தவறியும் யாருடைய வாழ்க்கைக்கும் வரக்கூடாது என்ற அன்பு வேண்டுகோளை வைத்து இந்த திருவாசக மாநாடு மேலும் மேலும் சிறக்க காரணம் நமது மேலூர் சாமிகள் ஒரு முக்கிய காரணமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த மாநாடு 100வது மாநாடு என்று இலக்கு வைத்திருக்கிறார் நமது வெற்றிக்கணி சுவாமிகள் அவர்கள். 100வது மாநாடு மிக பிரம்மாண்டமான, இந்திய திருநாட்டிலே மிக பிரம்மாண்டமான மாநாடாக நடைபெறுவதற்கு சாமிகள் அதுக்கு மூல காரணமாக அமைவார்கள். அதற்கான அடித்தளம்தான், அதாவது இந்த விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்பார்கள். அதுபோல் 3வது மாநாட்டிலிருந்து அவர் எனக்கு நன்றாக தெரியும், மதுரையில் நடந்தது. அன்றிலிருந்து அவருடைய சொற்பொழிவு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமாக இருக்கும். நிறைய இப்போ ஆனந்தி அம்மாள் வந்து அவங்க ஒரு கோணத்தில் வந்து மனித வாழ்க்கையினுடைய தத்துவத்தை ரொம்ப பிச்சு போட்டு அழகாக பேசினாங்க. அதே போல் ஆன்மீக தொடர்போடு அருமையான உரையை நிகழ்த்தக்கூடிய நமது மேலூர் சாமிகள் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் இந்த வெற்றிக்கணி சாமிகளுக்கு நிரந்தரமாக அவர் கணக்கடங்காத திருவாசக முற்றுதல் நிகழ்ச்சி நடத்தி நிறைய சிவனடியார்களை உருவாக்கிய செம்பையா அவர்களுக்கு திருவாசக செம்மல் என்ற இந்த பட்டத்தை வழங்கினார்.